எத்தனை பேர் இந்த ஆசை இருக்குது? அதை படிக்கணும், இதை படிக்கணும். இந்த பெற்றோர் கூட தயவு செஞ்சு தாழ்னு சொல்கிறேன், படிப்படின்னு சொல்லாதீங்க. அதை விட்டுட்டு அவர் அறிந்து கொள்ளுன்னு சொல்லுங்க. அறிவு வந்துட்டாலே படிப்பு வந்துடும். புரியவே மாட்டேங்குது. இதில் வேற பெரிய பெருமை, என் பிள்ளை அது படிக்குது, எனக்கு பிள்ளை இது படிக்குது, என் பிள்ளை இது படிக்குது. என் குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் படிக்கிறது லிட்டில், இது மோர். இவரை படிச்சிருங்க, வாழ்க்கையே படிச்சுக்கலாம். இதை படித்தா உலகம் படிச்சுக்கலாம். இதை படித்தா ஊரை புரிஞ்சிக்கலாம். இதை படித்தா மனுஷனை புரிஞ்சிக்கலாம். இதை படித்தா உங்களையே புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு போலியான வாழ்க்கை வாழறோம், எல்லாரையும் நம்புகிறோம், எல்லாருமே சார்ந்து வாழறோம். அது போலித்தனமான வாழ்க்கை. when you know more you can live more. என்ன சொல்லுங்கள்? இவர் அறிந்தால் ரொம்ப நாள் வாழலாம். சத்தமாக சொல்லுங்கள், இவர் அறிந்தால் ரொம்ப நாள் வாழலாம். இந்த அறிவு தான் எல்லாமே தரும். அவர் சொல்ல பாருங்க, அந்த அதாவது எப்படியாகிலும், என்னங்க, எப்படியா கஷ்டப்பட்டு யார் மூலமாக, இதை என்னோட ஆசை. நான் செய்தி கொடுக்குறேன், ஒரு 10,800 பிரசங்கம் இருக்குது. ஸ்டில் ஐ லிசன் மோர் ப்ரீச்சிங். ஆனால் என்னோட செய்தியை கேட்குறேன், அவனுடைய வார்த்தையை கேட்குறேன். எப்படி தெரியுமா? இன்னும் அறியணும். சத்தமாக சொல்லுங்கள். அவனுடைய சொல்கிறாரு ஓசியா 6:3, உன்னை நான் நியமித்து கொண்டேன், உன்னை நான் வீடு தர கார் தர இல்லை, என்னை அறிந்து கொள்ள. ஓசியா 6:3 இல்லையா? நாம் அறிவடைந்து, ஆமேன். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உன்னை நியமித்து கொண்டேன். படிங்க ஓசியா 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி. அல்ல, நித்தியவாகத்துக்கு என்று ரைட் என்ன பாருங்க, உன்னை நியமித்து கொண்டேன். ஹலோ எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என்னை கர்த்தர் நியமித்தார். அவர் நியமிக்கலைன்னா ஐ cannot exist in this world. இந்த அளவுக்கு நான் வாழ முடியாது, நிற்க முடியாது, ஜீவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அலைகள், புதிய புதிய போராட்டம், புதிய புதிய பிரச்சனை, புதிய புதிய சவால்கள். ஆனால் நிற்கிறேன்னு சொன்னால் அதான் கிருபை. ஆமீன் சொல்லுங்க. இந்த இதற்கு சொல்லுகிறார், நான் இன்னும் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, இன்னும். எல்லாம் சத்தம் ஆயத்து. இன்னும் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? தேவனை இன்னும் அறிவடைந்து கர்த்தரை அறிந்து தொடர்ந்து பிரயாணம் பண்ண நான் பயணம் செய்வேன். அப்படி செய்யும்போது கவனிங்க, முன்மாறியும் பின்மாறியும் வாழ்க்கையில பெய்யும். முன்மாறியும், ஆமென். உழைப்பு அல்ல, படிப்பு அல்ல, பிரயாசங்கள் அல்ல, ஜாதி அல்ல,